ஸ்வேதா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ இவ்ளோ அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்க? ஹாஸ்பிடல் எங்க போயிட போகுது? எப்ப வேணாலும் நீ போய் பாத்துக்கலாம். எங்க போறது? அதான் ஸ்டாஃப்ங்களாம் சேர்ந்து வரட்டி அடிச்சிட்டாங்களே. ஐயோ அண்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? போடி. என்னங்க, ஏற்கனவே அண்ணி கோவமா இருக்காங்க. நீயும் ஏதாவது சொல்லி அண்ணியோட கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கியே. நல்லா வேணும் இவளுக்கு. நானே எதுலயும் தலையிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அம்மாவே எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னையே முடக்கி வச்சிருக்காங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க போறாளாம். சரியான முந்திரி கொட்டை. ஸ்வேதா கண்ணு, இதுக்கெல்லாம் இடிஞ்சு போய் உக்காரலாமா? நடந்தது நடந்து போச்சு. உன் குணத்துக்கு அந்த ஆஸ்பத்திரி வேலையெல்லாம் செட் ஆகாது. அத மறந்துடு. சும்மா இருங்க பாட்டி. நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட போறேன்னு சொன்னேன்? இல்ல ஆபரேஷன் பண்ண போறேன்னு சொன்னனா? அட்மினிஸ்ட்ரேஷன் தானே பார்க்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படி சொல்லலடா கண்ணா. உனக்கு செட் ஆகாதுன்னு தான் சொன்னேன். ஸ்வேதா, நல்லா யோசிச்சு பாரு. எதுக்காக மொத்த ஸ்டாஃபும் மன்னிப்பு கேட்கணும்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க? எதுக்காக உன்னை வேலைக்கு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணாங்க? அப்படின்னா உன்னால ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்குமா பாட்டி மேல கோவப்படுற? அக்கா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. சௌந்தர்யா, ஆள் ஆளுக்கு ஸ்வேதாவையே குறை சொல்லாதீங்க. இவ மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாம் அந்த நர்ஸ் சித்ரா வாயாடி, அவதான் காரணம். நான் எவ்வளவோ சொல்லியும் அவ காம்ப்ரமைஸ் ஆகவே இல்ல. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மந்தாகினியும் மையடியும் தான் நினைக்கிறேன். ஏண்டா, பேரை ஒழுங்கா சொல்ல தெரியாதா? அவளுங்க மகிழினி, இன்னொருத்தி மதியழகி. அவங்களையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? அதான் அவளுங்க ரெண்டு பேரும் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க வருவாளுங்களே, அதனாலதான் எனக்கு தெரியும். ஓ, அகிலன் மாமா சொன்னது உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர விடாம பண்ணிருக்காளுங்க. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஆதிய மதிக்காம பேர் சொல்லி கூப்பிட்டாளுங்க. அதுக்காக அவளுங்களை நான் வார்ன் பண்ணேன். ஆனா அவளுங்க என்ன மதிக்காம பேசிட்டு போனாளுங்க. அவளுங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு நான் சொன்னேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அவளுங்க அந்த சித்ராவை தூண்டி விட்டு போராட்டம் பண்ணி என்ன அனுப்பிட்டாளுங்க. எல்லாம் இந்த ஆதி கொடுக்குற இடம் தான். அதுலயும் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்திக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப இடம் கொடுத்துட்டான். இல்ல ஆதி? என்னங்க சும்மா? ஏய், நீ பேசாத. அன்னைக்கு குத்து விளக்கு மேட்டர்ல வந்து கெடுத்தவ தானே நீ. நீ பேசுன குத்திடுவேன். கம்னரு. ஆதி, இவ என்ன சொல்றான்? ஐயோ மீனாட்சி, இவன் வளர்றது இவனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்? ஸ்வேதா, சாரி ஸ்வேதா, ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை மறந்துடு. எப்படி மறக்க முடியும்? ஒரே ஒரு நாள் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்த்தல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ ஸ்டாஃப்ங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. அதான் நான் கண்டிப்பா நடந்துக்கிட்டத அவங்களுக்கு பிடிக்கல. முக்கியமா அந்த ரெண்டு பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லு. இவன் ஸ்வேதாவுக்கும் மகிழினிக்கும் சிண்டு முடிஞ்சு விடுறதுலயே குறியா இருக்கானே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலாம் ஆதி. அந்த ரெண்டு பேரும் மட்டும் வேலையை விட்டு தூக்குனா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அவளுங்க இருக்கிற தைரியத்துலதான் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க இல்லைன்னா எல்லாரும் அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மீறி அங்க யாரும் பேச மாட்டாங்க. ஸ்வேதா, இவ்வளவு நடந்ததை பார்த்தும் உனக்கு புரியல. அவங்கள வேலையை விட்டு தூக்குனா எல்லாரும் வேலையை விட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, இது ஒன்னும் ஃபேக்டரி இல்ல, திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்ட் மேல கேர் எடுக்கணும். அதனால அவங்கள வேலையை விட்டு அனுப்புறது, புதுசா ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்றது, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு சரியா வராது. ஹாஸ்பிட்டல் வேலையை லவ் பண்ற ஸ்டாஃப் மட்டும்தான் நமக்கு வேணும். ஆமா ஆமா, அந்த ரெண்டு பொண்ணுங்க மாதிரி.
ஏங்க டேய் சும்மா இருங்க. சும்மா இரு. இங்க பாரு ஸ்வேதா, நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டலை உருவாக்கி நல்ல பேர் எடுக்க ரொம்ப உழைச்சிருக்கேன். ம். எந்த நிலைமையிலயும் அந்த பேரை கெடுத்துக்க முடியாது. அப்படின்னா என்ன விட உனக்கு அந்த ஸ்டாஃப்ஸ் தான் முக்கியம்ல? Of course. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸ்வேதா, அங்க என்ன நடந்துச்சுன்னு நாமளும் தானே பார்த்தோம். என்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்வேதா. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறத நீ மறந்துரு. நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்பதான் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்ன மதிப்பாங்க, உன் சொல்லுக்கும் கட்டுப்படுவாங்க. புரியுதா? அப்புறம் என்ன, உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. அப்படிதானே ஸ்வேதா? அப்படிதானே நீ நினைக்கிற? ஆமா. அதான் இப்போ கல்யாண தேதியை முடிவு பண்ணியாச்சுல்ல, மண்டபத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? கல்யாணம் தான். என்னது, மண்டபம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஐயோ, ஆதி, மண்டபம் கன்ஃபார்ம் பண்ண விஷயம் உனக்கு இப்பதான் தெரியும்ல? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? மண்டபம் கன்ஃபார்ம் பண்ணா போதுமா? பொண்ணு யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணும்ல. ஓ, இவனு அவனை விடு மீனாட்சி. ஸ்வேதா ஆஸ்பத்திரிக்கு போக முடியலன்னு கோவமா இருக்கல்ல, அதத்தான் அவன் அப்படி சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்களேங்க. ஏங்க? எதுக்கு இல்ல எதுக்குன்ற, நான் என்னதான் குடிச்சிட்டு தெளிவா வளர்னாலும் நீங்க தான் அழகா டிரான்ஸ்லேட் பண்றீங்களே. என்ன தாய் கேள்வி? ஆதி, ஆர் யூ ஓகே? உன்னோட முகமே சரியில்லையே. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நீங்கெல்லாம் என்ன ஆள் ஆளுக்கு கோர்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஐயோ, நான் அதுக்கு சொல்லல. அவனுக்கு இஷ்டம் இல்லாத மண்டபத்தை நீங்க பாட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா அது அவனுக்கும் பிடிச்சிருக்கணும்ல. அதனாலதான் நான் சொன்னேன். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். நான் என்ன செய்யறேனோ அதுதான் அவனுக்கு பிடிக்கும். நீ வா ஸ்வேதா, வா. மண்டபமே புக் பண்ணியாச்சு, நீ இன்னும் உன் லவ் பத்தி சொல்லாம இருக்க. இப்படியே போனா மாட்டிக்கோ தம்பி. ஆதி தம்பி, உங்க பிரச்சனை என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாராலையும் அத்தைக்கிட்ட நேரடியா பேச முடியாது.